ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு பண்ண போகிறது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை, சாக்லேட் கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் இதில் 2 கப் அளவு தண்ணி வந்து எடுத்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு, அரிசி மாவு வந்து ஒரு 1 1/4 கப்பு, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு, இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண, கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு கலங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணியில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடினதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு சைடு வந்து நட்ஸை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக மில்க் மெய்ட் ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வேணும்னா கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக மில்க் மெய்ட் ஆட் பண்ணிவிட்டு, இதான் வந்து உள்ள ஸ்டஃபிங், நம்ம பூர்ணம் வந்து வைக்க போகிறோம் நம்ம. இப்போ நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு, தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து மாவை வந்து நல்லா பிசையணும். நல்லா வந்து எவ்வளோ சாஃப்டாக பிசைய முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக வந்து நம்ம மாவை பிசையணும். இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம மோல்டில் வந்து இந்த மாதிரி வந்து அச்சு, உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நல்லா வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங், சாக்லேட் ஸ்டஃபிங்கை வச்சு மூடிட்டு, அடுத்து வந்து இட்லி தட்டில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் மூடி வேக விட்டு எடுத்தால் சூப்பரான ஒரு சாக்லேட் ஸ்டஃப்டு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மேலே வந்து ஒரு சாக்லேட் வந்து ட்ரிசில் பண்ணி விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விநாயகருக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாக்லேட் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து கொஞ்சமாக நட்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம்.